தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிந்தி சிரிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சேலத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், திமுக இளைஞரணி மாநாட்டில் குடும்ப வாரிசாக இன்ப நிதியையும் உட்கார வைத்துள்ளனர் என்றும், தமிழ்நாட்டில் திமுக மன்னராட்சியை கொண்டு வருவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். ரேஷன் கடையில் இன்றைய தினம் விடிய திமுக அரசு பொறுப்பேற்று 2.5 ஆண்டு காலம் மேலாகிவிட்டது. கிட்டத்தட்ட 2 ஆண்டு 8 மாத காலம் நிறைவு பெற்றுவிட்டது. இந்த 2 வருடம் 8 மாத காலத்தில் மக்களுக்கு செய்த நன்மை என்ன என்று மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். எந்த நன்மையும் கிடைக்கல. ஏன்னா ஒரு குடும்ப கட்சி, ஒரு கம்பெனி மாதிரி, கார்பரேட் கம்பெனி மாதிரி வரவு செலவு லாப நஷ்டம் பார்க்கிற கட்சி அந்த கட்சி. திரு கருணாநிதி இருந்தார், அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின், இப்போ உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வருவதற்கு முயற்சி பண்றார். அண்மையில் ரத்னாகி மலையத்தில் திமுக இளைஞரணி மாநாடு நடந்தது. அதுல இன்ப நிதியும் அமர வச்சுட்டாங்க. தமிழகத்திலே மன்னராட்சி கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறாங்க. மன்னராட்சி இருக்கும் பொழுதுதான் தந்தைக்கு பிறகு மகன் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு. இது ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பது ஏற்புடையதல்ல.